அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் 11ஆம் தேதி வரை அதிரடியான மின்தடை ஏற்படும் என மின்சார மற்றும் நீர் அமைச்சகம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் உள்ள ஷுவேக் ஆயில் செக்டர் பில்டிங் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ள பரபரப்பு தகவல். அடுத்து குவைத் மீது நடத்தப்பட்ட 8 ஏவுகணைகள் மற்றும் 19 ட்ரோன் தாக்குதல் தயார் நிலையில் உள்ள குவைத் தேசிய படை. அடுத்து விமான பயணம் தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஈரானுக்கு 48 மணி நேரம் தான் கெடு உள்ளது. அதற்குள் ஈரான் ஹர்முஸ் ஜலசந்தி கடல் வழிப்பாதையை முழுமையாக திறக்க வேண்டும். இல்லையென்றால் ஈரானில் உள்ள அனைத்து எரிசக்தி நிலையங்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை விடுத்த போதிலும், நீ சொல்றதை சொல்லு, நாங்கள் செய்யறதை செய்கிறோம்னு ஹர்முஸ் கடல் வழிப்பாதை எதிரிகளின் கப்பலுக்கு திறக்கப்படாது என ஈரானின் வெளித்துறை அமைச்சர் அப்பாஸ் அல் அராக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் ஈரானும் தொடர்ந்து குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகள் மீது தீவிர வான்வழி தாக்குதலை தொடர்ந்து கொண்டேதான் செல்கிறது. இன்று அதிகாலை சரியாக 12:29 மணிக்கு குவைத் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் குவைத்தின் ஷுவேக் ஆயில் செக்டர் காம்ப்ளெக்ஸ் தாக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் வெளியிட்டுள்ளது. அதுபோல இந்த தாக்குதலில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் மீது கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 8 பெலாஸ்டிக் ஏவுகணைகள், 19 ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல கடந்த 35 நாட்களில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 குரூஸ் ஏவுகணை தாக்குதல்கள், 327 பெலாஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள், 709 ட்ரோன் தாக்குதல் குவைத் மீது நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு விடுத்த கெடு முடிவடையும் கட்டத்தில் உள்ளதால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் ஈரானின் பவர் பிளான்ட் அனைத்தையும் தாக்க தயாராகி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. நேற்று ஈரானில் உள்ள புஷர் பவர் பிளான்ட் அருகே இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது. இதில் அந்த பவர் பிளான்டில் பணிபுரிந்து வந்த காவலாளி ஒருவர் உயிரிழந்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் புஷர் பவர் பிளான்ட் மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதலால் அங்கு சீரியஸ் கதிர்வீச்சு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் ஈரானை சுற்றியுள்ள குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் போன்ற அரபு நாடுகளில் கதிர்வீச்சு ஆபத்து ஏற்படும் என ஈரானிய வெளித்துறை அமைச்சரான அப்பாஸ் அல் அராக்சி அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்காரன் அமெரிக்காவுடைய சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஓகேன்னு சொல்லிட்டா போதும், ஈரானில் உள்ள அனைத்து பவர் பிளான்ட் மீதும் தாக்குதலை ஆரம்பித்து விடுவான் இஸ்ரேல்காரன். ஈரான் என்ன செய்வான் பார்த்தீங்கன்னா குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளின் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்துவான். ஈரானுக்கு ரஷ்யா மற்ற பிற நாடுகள் மறைமுகமாக உதவுவதால் ஈரானை அவ்வளவு எளிதாக வீழ்த்த முடியாது என நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். சும்மா இருந்த அமெரிக்காவை இஸ்ரேல்காரன் வாடா நம்ம ஈரானை காலி செஞ்சுட்டு அங்கே இருக்கும் மொத்த கச்சா எண்ணெயை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து விட்டால் அரபு நாடுகளை நம்ம வச்சதான் சட்டம்னு ஆசை வார்த்தை சொல்லி அமெரிக்காவை இந்த சண்டையில் இழுத்து விட்டுட்டான். இஸ்ரேல், அமெரிக்கா நினைத்து பார்க்காத அளவுக்கு இப்போ ஈரான் குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளை வெற்றி செய்கிறது. ஒழுங்கா இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒத்துமையா இருந்திருந்தா எதுக்கு இஸ்ரேல், அமெரிக்கா உள்ள வர போறான்? இப்போ ஒமன் பாருங்க, ஒதுங்கிட்டா அமெரிக்காவுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்றது கிடையாது. அதனால ஒமன் நாடு இப்போ சேஃப் ஜோன்ல இருக்கு. இப்போ நடக்கிற இந்த சண்டையால குவைத், சவுதி அரேபியா ஆகிய அரபு நாடுகளில் உள்ள வெளிநாட்டு அனைவரும் பாதுகாப்பை கருதி ஒமன் நாட்டுக்கு இப்போ வேலைக்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துவிட்டது. சிலிண்டர் புக் செய்தால் கிடைக்கிறது கிடையாது, வாஜித் முஷ்கில. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க. ஒரு சிங்கிள் டீ 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய், இன்னும் சில இடங்களில் 50 ரூபாய், ஏர்போர்ட்டில் 250 ரூபாய், இப்படி எல்லாம் ஏற்றிக்கிட்டே போகிறானுங்க. ஈரான் மீது விழும் ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நம்ம மேலேயும் விழுகிறது என்பதற்கு உதாரணம் தாங்க நம்ம ஊரில் ஏற்பட்டுள்ள விலைவாசி ஏற்றம். விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவுடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத்தில் உள்ள சில ஏரியாக்களில் ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் ஏப்ரல் 11ஆம் தேதி வரை காலை 1 மணிலிருந்து தொடர்ந்து 4 மணி நேரம் மின்தடை ஏற்படும் என மின்சார மற்றும் நீர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜாபல் அஹமது பிளாக் 7, ஐயூன் பிளாக் 1, வஃப்ரா ஏரியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா முபாரக் கபீர் 1-7 பிளாக், அப்புறம் சல்வா பிளாக் 2, குர்துபா பிளாக் 2, அதுபோல் ஏப்ரல் 6, 7, 8, 9, 10, 11 ஆகிய தேதிகளில் குவைத்தில் உள்ள ஏரியாக்களில் மெயின்டெனன்ஸ் காரணமாக மின்தடை ஏற்படும். அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க உங்கள் ரெஸ்ட் டைமை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சைரன் எச்சரிக்கை ஒளியால் தூக்கம் போச்சு, இதில் கரண்ட் வேற கட்டானா என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. அடுத்து விமான பயணம் தொடர்பான ஒரு மிக முக்கியமான தகவல். அதாவது இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், குவைத்திலிருந்து இந்தியா, ஸ்ரீலங்கா செல்ல இப்போ ஒரே ஒரு வழி தாங்க இருக்கு. அதாவது சவுதி அரேபியாவுக்கு ரோடு வழியாக சென்று அங்கிருந்து சவுதி அரேபியாவின் தமாம் அல்லது ரியாத் ஏர்போர்ட் வழியாகத்தான் இந்தியா, ஸ்ரீலங்காவுக்கு செல்ல முடியும். அதுபோல தான் ரிட்டர்ன் குவைத்துக்கும் வர முடியும். இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு வழி மட்டும் தாங்க இருக்கு. எமர்ஜென்சியாக இந்தியா, ஸ்ரீலங்கா செல்பவர்கள் ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல விசா கேன்சல் செஞ்சுட்டு போறவங்க, விசிட் விசா ஹோல்டர்கள், டூரிஸ்ட் விசா ஹோல்டர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எம்பசியால் வழங்கப்படும் சவுதி அரேபியா விசாவை பயன்படுத்தி தான் குவைத்திலிருந்து எக்ஸிட் ஆக முடியும். அதுபோல புதிய விசாவில் குவைத் வருபவர்களுக்கான அதிகாரப்பூர்வ தகவலை குவைத் உள்துறை அமைச்சகம் இன்னும் வெளியிடவில்லை. அதனால புதிய விசாவில் குவைத் வருபவர்கள் சபர் ஷோய உங்களுக்கான அப்டேட்டும் இன்ஷால்லா விரைவில் வெளியாகும். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 300 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1012 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 791 ஃபில்ஸாக உள்ளது.
ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 907 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.